Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் கிளாத் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் வந்து ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மேம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எப்பவும் போல் நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஸ்லீவ் வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இல்லைன்னா 3.5 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இது வந்து நம்ம டிசைன் வைக்கிறது நம்ம சாய்ஸ் தான். நல்லா ப்ராடாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து இன்னும் பஃப் வந்து வைக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டு வி ஷேப்பில் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா. ஸோ இந்த பார்ட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பஃப் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கான்ட்ராஸ்ட் கலரில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ளவுஸு பிங்க் வித் ப்ளூ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சாரீஸ் இருக்குது சொல்கிறேன், ஒரு கான்ட்ராஸ்ட்டுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் ப்ளவுஸ் பீஸில் சாரீ வந்து பஃப் மாதிரி அந்த இடத்துல நீங்கள் டிசைன் கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது நான் வந்து பார்த்தோன்னா லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த வி ஷேப் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கொடுத்து இப்போ நம்ம வந்து அடிக்க போகிறோம். இப்போது நான் வந்து பார்த்தோன்னா ஸ்லீவுக்கு ஸோ அந்த எட்ஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். சுற்றி நம்ம வந்து போடாமல் அந்த எட்ஜு மட்டும் போட்டுட்டு நமக்கு அந்த டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ கீழே நம்ம அந்த எட்ஜு மட்டும் தைச்சிட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம் அந்த ஷேப் வந்து நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அந்த இடத்த நான் வந்து பார்த்தோன்னா இப்போ தைக்க போகிறேன். சைட்லலாம் வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே நான் வந்து ஸ்டிச்சஸ் போடலை. கீழேயும் அந்த டிசைன் கொடுக்கக்கூடிய அந்த வி ஷேப் அந்த இடத்துலையும் மட்டும்தான் நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். அந்த எட்ஜில் வந்து கட் பண்ணும்போது ஷார்ப்பாக கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கோடு சேர்த்து கட் ஆயிடாமல் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிகினர்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணாமல் இருக்கோம் பார்த்திங்களா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிளாத்தை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி எடுக்கும்போது நமக்கு அந்த எட்ஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு நம்ம அடிக்க வேண்டியதில்லை, ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடச்சிரும். நம்ம அந்த டிசைன் பண்ணக்கூடிய பார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எட்ஜஸ் ரா எட்ஜஸ் வந்து தெரியாமல் நீட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், கீழே நீட்டாக வந்து அழகாக மடித்த மாதிரி வந்துருச்சு. நம்ம டிசைன் வைக்கக்கூடிய பார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மடித்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து அயன் பண்ணுறேன்னா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றியுமே வந்து நம்ம தையல் போட போகிறோம். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நான் சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம அந்த டிசைன் வைக்கிற இடத்துலையும் நமக்கு வந்து நீட்டாக மடிப்பு வந்து தைச்சாச்சு. கீழே எட்ஜ்லேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம அடித்த மாதிரி நமக்கு வந்து ஃபினிஷிங் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய இந்த பஃப்பு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு நான் சொன்னேன், இப்போ ஒரு ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக அந்த சாரியோட பீசஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த ஒரு டிசைனோட லுக் வந்து நமக்கு கிடைக்கும்.
இப்போது நான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கிளாத்தே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸ் தான், மெயின் ஃபேப்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த டிசைனோட லுக் வந்து நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படி இப்போது இந்த கிளாத்தில் வந்து பார்த்தோன்னா நான் குட்டி குட்டியாக வந்து ப்ளீட் வந்து வைக்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து நமக்கு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். குட்டி குட்டியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து நிறைய ப்ளீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ளீட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றா சேர்க்கணும். இது எப்படிங்கிறத நல்லா கவனிங்க. அதாவது சென்டரில் இருந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து நமக்கு விரிஞ்சு போகிற மாதிரி ஒரு டிசைனு. பாருங்கள், அந்த ப்ளீட்ஸ் இப்போ எல்லாத்தையும் அந்த மடிப்பு எல்லாத்தையும் அந்த சாரீக்கு வந்து ப்ளீட் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இப்போ நான் வந்து பிடிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ப்ளீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணுற மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த மடிப்பு, அந்த ப்ளீட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மடிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி எல்லா ப்ளீட்டையும் வந்து பார்த்தோன்னா ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக மடிப்பெல்லாம் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இப்படி நான் இப்போ இந்த கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடணும். இப்போ நம்ம வந்து இந்த லைனிங் கிளாத்தில் வந்து ஒரு குட்டி பீஸ் ஒன்று கட் பண்ண பார்த்தீங்களா வி ஷேப்பில், அந்த பீஸை வச்சு நான் என்னம்மா அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் பீஸையும் வந்து பார்த்தோன்னா வச்சு பார்த்துக்கலாம் நமக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத. நமக்கு வந்து சரியாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளீட் எடுத்ததை நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஸ்லீவ் பேட்டர்னில் வச்சு கரெக்டாக நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அந்த சென்டரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து தைச்சிருக்கோம். இந்த ப்ளீட் மடிப்பு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வர மாதிரி பிடிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு குட்டியாக தையல் போட்டுட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக நிற்கும். இல்லைனா ப்ளீட் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த குட்டி பீஸை வந்து வச்சு பார்க்குறோம். அதுக்கு நமக்கு வந்து ஹைட்டு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு லைனிங்லேருந்து ஒரு பீஸ் கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து வச்சு பார்த்துக்கணும். இப்போ வந்து அந்த வி ஷேப்பில் வர மாதிரி கரெக்டாக நான் வந்து பார்த்தேன்னா தையல் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல் பஃப் ஸ்லீவ் மாதிரி இல்லாமல் அந்த சென்டரில் மட்டும் நமக்கு வந்து பஃப் மாதிரி வரும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து சேம் அதே ஒரு ப்ளவுஸ் பீஸை நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதே பேட்டர்னில் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு லேஸ் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பஃப்புங்கிறது தனியாகவே உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். ஸோ அந்த இடத்துல பஃப் இருக்குது அப்படிங்கிறது நீட்டாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்காக அந்த கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னும் எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் ஆதரவு வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. மறக்காமல் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண. இப்போ இந்த வி ஷேப்பை நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பீஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சென்டர் ஷோல்டர்கிட்ட மட்டும் பஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ப்ளவுஸ் இதில் வந்து அட்டாச் பண்ண வேண்டியதான். ரொம்பவே நமக்கு அழகான ஒரு சிம்பிளான டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வியர் பண்ணும்போது இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.